திமுகவோட ஆட்சியில கொலையும் கொள்ளையும் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இளைஞர்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிற கனவும் கனவாவே போயிடும் போல அந்த அளவுக்கு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்காக கஷ்டப்பட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படியாவது நம்ம வேலை கிடைச்சிரும், நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது KN நேரு அவர் என்ன பண்ணிட்டாரு, காசை வாங்கிட்டு அவங்களே எத்தனை சீட் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்காக எத்தனை கோடி வாங்கியிருக்காங்க? 888 கோடி ஊழல் பண்ணாங்க. அதுக்கு ஈடியில் ஆதாரம் இருந்துச்சு. ஆனாலுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 15 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் செப்டம்பர் 28 நடந்திருந்துச்சு. மொத்தம் 828 காலி பணியிடங்கள். அதுக்காக எத்தனை பேர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க தெரியுங்களா? 4,20,217 பேர் எழுதியிருந்தாங்க. எதுக்கு? 828 காலி பணியிடங்களுக்காக. இதுக்கான ரிசல்ட்டை டிசம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த குரூப் 2 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 1126 பேர் செலக்ட் ஆனாங்க. குரூப் 2A எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 9457 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தேர்வு இருக்கு. ஒன்னு பார்த்தா முதல்நிலை தேர்வு. முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல எது கரெக்ட் ஆன்சரோ அதை சூஸ் பண்ணணும். அதுதான் முதல்நிலை தேர்வு. இதுல ஏகப்பட்ட பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அதுல யாரு தகுதியானவங்களோ அது மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுல ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த எக்ஸாம் தான் நேத்து நடந்துச்சு. இது தமிழ்நாட்டுல மொத்தம் 38 சென்டர்ல இந்த எக்ஸாம் ஆனது நடந்துச்சு. அதுவும் சென்னையில 7 இடத்துல நடந்துச்சு. எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னா அரும்பாக்கம், நந்தனம் இந்த 2 இடத்துல தான். அதாவது அரும்பாக்கத்துல எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அரும்பாக்கத்துல இல்ல. என்னன்னு சொல்லி கேட்டா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நந்தனத்துல இருக்கு, நீங்க அங்க போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு எப்ப சொல்றாங்க? 9 மணிக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமா? 4 லட்சம் பேர் எக்ஸாம் நடத்தினதுக்கான எக்ஸாம் சென்டர் வச்சு நடத்தினப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. 9457 பேருக்கான எக்ஸாம் சென்டர் நடத்துறதுல இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இது சம்பந்தமா திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த மெயின்ஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், நம்ம குடும்பத்தை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட தான் இந்த எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. ஆனா எக்ஸாம் எழுத போனவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்திருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு திடீர்னு நீங்க அரும்பாக்கத்துல இருந்து நந்தனம் போங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க. அப்போதைக்கு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்க திடீர்னு அங்க அலைஞ்சு போய் திரும்ப எக்ஸாம் எழுத முடியுமா? இதுக்காக நேத்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இதனால ஃபுல்லா டிராபிக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவோட ஆட்சியில இளைஞர்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இது சம்பந்தமா தற்கூரியோட தலைவர் அப்படின்னு எல்லாருமே சோசியல் மீடியால சொல்ற விஜய் அவர்கள் கூட இதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் இது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே போடல. அவர் ஃபுல்லா விஜய் அவரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் நடத்துறாங்களா இல்ல யூடியூப்ல அவரோட வியூஸுக்காக விஜய் அவரை வச்சு அவர் சம்பந்தமான வீடியோவை போடுறாரா அப்படிங்கிறது தெரியல. திமுகவோட ஆட்சி தொடரணுமா? திமுகவோட ஆட்சியில இளைஞர்களோட வேலை வாய்ப்பு கனவா இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.